Praise the Lord. Praise the Lord, sister. உலக ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சங்கமம் நித்திய வார்த்தையின் வெளிச்சத்து ஊழியர்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அத்தோடு கேட்கின்ற நேயர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் முன்பதாக சிறு ஜெபம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, நம்முடைய இருதயத்தை தேவன் ஒருமுகப்படுத்தும்படியாக இந்த வேளையிலே எங்களை முற்றுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் கொடுத்த ஒவ்வொரு சமாதானமான நாளுக்காக துதிப்போம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த சுகபலத்துக்காய் துதிப்போம், நன்றி செலுத்துவோம். கர்த்தர் பாராட்டிய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமாவும் களித்து மேன்மை பாராட்டிடுதே. கர்த்தருக்குள் என் ஆத்துமாவும் களித்து மேன்மை பாராட்டிடுதே. ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே கருத்தாய் அவர் நாமத்தை. ஒருமித்தே நாம் உயர்த்திடுவோமே கருத்தாய் அவர் நாமத்தை. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே, இந்த வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இன்றைய நாளிலே உம்மை குறித்து தியானிக்கும் பொழுது வார்த்தை கூடாக எங்களோடு பேசுவீராக. எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. கேட்கிறவர்களாக மட்டுமல்ல கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து நடக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சிலுவைக்கு பின்னாக மறைத்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நிர்மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தரை குறித்து நாங்கள் எவ்விதமாய் மேன்மை பாராட்டுவோம் என்று பார்ப்போம். நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இன்றைய நாளிலே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்றால், நம்முடைய வாழ்விலே தலையங்கம் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். சிலர் தங்களுடைய ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து, அதாவது வாகனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிலர் தங்களுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை குறித்து அவர்கள் மேன்மை பாராட்டுவதை பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி சில பேர் தங்களுடைய அந்தஸ்து, படிப்பு, பட்டம் இவற்றை குறித்து மேன்மை பாராட்டுவதையும், தங்களுடைய பரம்பரையை குறித்து, ஜாதியை குறித்து மேன்மையாக பேசுவதையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் தேவன் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அன்பான ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார் என்று நாங்கள் இன்று தியானிக்க போகிறோம். அவருடைய வார்த்தையிலே பார்ப்போமானால், எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்விதமாய் கூறுகிறது: மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கலாம், சில பேர் தங்களுடைய ஞானத்தை குறித்து, ஞானித்தன் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானித்தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் பூமியை சுற்றி பார்க்கும் போது இது கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிகவும் திட்ட தெளிவாக விளங்குகிறது. தேவனுக்கு விரோதமாக பெரிய பெருமை பாராட்டிய மனிதர்கள் அநேகர் வேதத்திலே உண்டு. இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் அனுதினம் தியானிப்போமானால் அது எங்களுக்கு கடைசி காலத்திலே எங்களுக்கு அது எச்சரிப்பாக திஷ்டாந்தமாக அது எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நாங்கள் எங்களுக்குரிய நேரத்திலே இருவரை குறித்து நாங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, குறித்த நாளிலே ஏரோது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுப்புழுந்து இறந்தான். இவன் மரணத்தின் பின் சபைகளிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று நாங்கள் பார்க்கலாம். அவன் தேவனுக்கு மகிமையை செய்யாதபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயாவிலே, நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். 42:8 சொல்லுதல், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் நான் என் துதியையும் கொடேன். என்னை அவர் சொல்லுகிறார், என்னை கிறிஸ்து என்று, அதாவது அவர் விக்கிரங்களுக்கு கொடேன் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய கனம் மகிமை துதி எல்லாவற்றையும் நாம் அவருக்கே செலுத்த வேண்டியது, அவர் ஒருவருக்கே அது உரியது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ ஊழியர்களாகிய நாமும் சரி, கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் ஆகிய நாமும் சரி, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் தேவன் அளிக்கிற கிருபை வரங்கள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தேவனுக்கு உண்மையாகவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையையும் தேவனுக்கு துதியையும் நன்றியையும் செலுத்த வேண்டியது விசேஷமான காரியமாயிருக்கிறது. நாம் அவரது வேலைக்காரர் என்று நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். வேத வார்த்தையிலே தானியேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாங்கள் பார்க்கும் போது அங்கே அந்த நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா சொற்பனம் காண்கிறார். அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக அங்கே தன்னுடைய ஊரில் உள்ள யாவரையும் அழைக்கிறான், ஞானிகள் எல்லாரையும் அழைக்கிறான். ஆனால் அவர்களால் சொல்ல முடியாமல் போயிட்டு, அப்பொழுது அங்கு அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேலை அழைத்து இந்த சொற்பனத்தை சொல்லுகிறான். ஏனென்றால் அவனே சாட்சி கூறுகிறான், உன்னிடத்தில் தேவனுடைய ஆவி, விசுவாசித்த ஆவி உண்டென்று நான் காண்கிறேன் என்று சொல்லி அங்கே அவரிடத்திலே அந்த காரியங்களை அவன் தன்னுடைய சொற்பனத்தை சொல்லுகிறான். தான் கண்ட மரத்தையும் அது மிகவும் செழித்து இருந்ததையும் அதிலே பறவைகள் விருட்சங்கள் வந்து இளைப்பாறியதையும் கனிகளை புசித்ததையும் அங்கே ஆறுதல் பெற்றதையும் கண்டு, பின்பு அது விருட்சமாய் செழித்து வளர்ந்திருக்கிற வேளையிலே ஒரு வானத்திலிருந்து ஒருவன் தோன்றி அங்கே அந்த மரத்தை எல்லாம் தரிக்கும்படியாக ஒரு சத்தம் ஒன்று கேட்டு அந்த மரம் தரிக்கப்பட்டு அந்த சத்தம் சொல்லுகிறது, இந்த அடிமரத்தை மட்டும் வைத்து விடு என்று சொல்லப்படுவதாக அந்த சொற்பனத்தின் மூலமாக தான் கலங்கி கொண்டிருப்பதாக அங்கே சொல்கிறார். 4:24ஆம் வசனத்திலே நாங்கள் வாசிப்போமானால், 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலும் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். பாருங்கள், அந்த மகிமை அவருடைய அந்த உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே, அரண்மனை முற்றத்திலே மேல் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே அங்கே அவர் அந்த எல்லா மகிமை பிரதாபத்தையும் பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்கிறார். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷர் நின்று தள்ளப்படுவாய், வெளியில் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு
அதை கொடுக்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பியது. இந்த சத்தம் அந்த ராஜாவுக்கு இந்த வார்த்தை கேட்டது. இந்த வார்த்தை ராஜாவின் வாழ்வில் நிறைவேறியதை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மனுஷரில் இருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்மேய்ந்தார். தலைமையில் வந்து கழுகுகளுடைய இறகுகளைப் போல அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போல வளரும் மட்டும் அவர் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அன்பானவர்களே, மேட்டிமையும் பெருமையும் உள்ளவர்கள் தள்ளப்படுவார்கள். தாழ்மைக்கு முன்னானது மேன்மை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் எவ்விதமாக எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக எங்களில் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் மறவாமல் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டியது இந்த சம்பவத்துக்கூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். 34ஆம் வசனத்தை பார்ப்போமானால், அந்த நாட்கள் சென்ற பின்பு அவர் சொல்கிறார், நான் என் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அங்கே அவர் சொல்லுகிறார், புத்தி திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சொல்லி அங்கே 35ஆம் வசனம் கூறுகிறது, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். பாருங்கள், இத்தனை நாட்கள் கடந்து போயிட்டு அங்கே அவர் பார்த்த சொற்பனத்தின்படி அங்கே காரியம் நடக்கிறது. அவர் தாழ தள்ளப்படுகிறார். பட்சிகளோடு மிருகங்களோடு மாடுகளைப் போல் அங்கே பனியிலும் நனைந்து அங்கே திரிகிறார். பின்பு அவர் அந்த காலங்கள் கடந்த போது தன் நினைவுக்கு வந்து அங்கே உணர்ந்து தேவனை அவர் நினைவுக்கு கொண்டு வருகிறார். அப்படி அவர் நினைத்து துதித்து கனத்தை மகிமை செலுத்துற வேளையிலே என்ன நடந்தது தெரியுமா? 36ஆம் வசனம் கூறுகிறது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இவ்விதமாக அவர் அந்த சம்பவம் பெருமையா இருக்கிறவர்களை தேவனுக்கு தங்களை உணர்ந்து திருந்துகிறவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இந்த ராஜாவினுடைய சரித்திரம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துவது மிகவும் முக்கியமாயிருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த ராஜாவினுடைய இந்த சம்பவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது படிப்பினையை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் நாள்தோறும் நன்றி செலுத்த வேண்டும். நாள்தோறும் நன்றி செலுத்தி துதிக்க வேண்டும். ராஜாவாகிய தாவீது இங்கே சொல்லுகிறார், சிலர் இரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்கிறார். ஏனென்றால் தாவீது ராஜாவுக்கு அவருக்கு உண்மையாவே சிறு வயதிலே கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மகனாக அவர் இருந்தார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், என் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அவர் எப்பொழுதும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி துதிக்கிறவராயிருந்தார். ஆனபடியால் தான் அவருடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் வந்தது.
நிந்தைகள் வந்தது, அவமானங்கள் வந்தது, கைவிடப்பட்டார், துரத்தப்பட்டார். யாருக்கு அவர் உதவி செய்தாரோ அந்த ராஜாவாலே அவர் கொலை செய்யும்படி நாடு நாடாக திரத்தப்பட்டார். நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தாவீது அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். அவருக்கு தெரியும் மேன்மை கர்த்தரால் தான் கிடைக்கும். அந்த மேன்மையை உயர்த்தவும் யாரையும் தாழ்த்தவும் கர்த்தரால் முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். சங்கீதம் 44:8 அவர் சொல்லுகிறார், தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று பாடுகிறார். அவர் சிறு பையனாக இருந்த காலத்திலே சங்கீதங்களை பாடி துதிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். அங்கே பார்த்தோம் நாங்கள் அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே விதமாய் நேச்சர் அந்த தேவனை துதிக்கும்படி எப்பொழுது தாழ்மையை அவர் பெற்றுக்கொண்டாரோ, எப்பொழுது அவருக்கு அந்த புத்தி திரும்பி வந்ததோ, அப்பொழுது அவர் கர்த்தருடைய மேன்மையையும் மகிமையும் பழையபடி அவர் பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். உம்மை நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று நாங்கள் சங்கீதக்காரனை போல நாங்கள் பாட வேண்டியது மிகவும் அவசியம். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவார்கள், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் என்று சங்கீதக்காரன் அங்கு எழுதி வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, பரிசுத்த பவுலும் சபையாருக்கு எழுதும் பொழுது, கொரிந்து சபையாருக்கு எழுதும் போது, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவை தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு என்னவாம்? தேவனாலே நமக்கு ஞானம், நீதி, பரிசுத்தம் கிடைக்கிறது. நாங்கள் தேவனை மேன்மைப்படுத்தும் பொழுது, அங்கே அவர் சொல்லுகிறார், பரிசுத்த பவுல் கொரிந்து சபைக்கு, மேன்மை பாராட்டுறோம் கர்த்தரை குறித்து தான் மேன்மை பாராட்டோம். வேறு எங்களுக்கு கொடுத்ததெல்லாம் அவர் எங்களுடைய சுகம் ஆரோக்கியம் இல்லாவிட்டால் எங்களால் சம்பாதிக்க முடியாது. ஆகவே எங்களை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்த தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேணும். அவர் சம்பாதியத்தை கொடுத்த தேவனை குறித்து மேன்மை பாராட்ட வேணும். அவர் கொடுத்த ஆரோக்கியத்தினால்தான் இன்று நாங்கள் தினமும் மூச்செடுக்கிறோம், சுவாசிக்கிறோம். ஆகவே அந்த தேவனால் நமக்கு ஞானம், இந்த வேலையை செய்வதற்கு கொடுக்கிற ஞானம், இந்த வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகளுக்கு நாங்க எதிர்கொண்டு முகம் கொடுத்து வெல்லுகிற ஞானம், இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய நீதி, அது மட்டுமல்ல பரிசுத்தமும் அவர் எங்களுக்கு மீட்புமானார். எங்களுடைய பாவ சாபங்களை மீட்கும்படியாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காய் மரித்தார் என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து எப்பொழுதும் நாங்கள் தேவனுக்குள் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். கிறிஸ்துவை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, கொரிந்து சபைக்கு இன்னொரு இடத்தில் அவர் எழுதுகிறார் 3:21, இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. சில பேர் இன்றைக்கு நாங்கள் மனுஷரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் எல்லாரும். ஆனா அவர் சொல்றார், எல்லாம் உங்களுடையது. இறுதியாக பவுல் சொல்லுகிறார், கலாத்திய சபைக்கு விதமாக கூறுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டியிருப்பேனாக, மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று அவர் வடிவாக கூறுகிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இதை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் நாங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? கலாத்திய சபைக்கு எழுதினது போல, கலாத்திய சபைக்கு பரிசுத்த பவுல் கூறியது போல, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் சிலுவையை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டணும். அந்த சிலுவையில் தான் எங்களுடைய பாவங்கள், எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்களை அவர் சிலுவையிலே உறிந்து கொண்டு அணியடித்து அவர் வெற்றி சிறந்தார். அவற்றிற்கு மேலாக அவர் வெற்றி சிறந்தார் என்று வார்த்தை கூறுகிறது. ஆகவே இந்த சிலுவையை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டணும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகாதிருந்தால் எங்களுடைய வாழ்க்கையின் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து எங்களுக்கு மீட்பில்லை. ஆனால் அவரே எங்களுக்கு மீட்பானார், அவரே எங்களுக்கு ஞானமானார், அவரே எங்களுக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார் என்று பவுல் கூறியது போல நாங்களும் ஒவ்வொருவரும் சொல்லி ஆண்டவரை துதிப்போமாக. அது மட்டுமல்ல, அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் வாசித்தபடி
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுறபடி நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேணும்? பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அவரை நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். இவ்விதமாக கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கத்தாதி கத்தனை நாங்கள் துதிப்பது மட்டுமல்ல, அவருக்கு முதலிடம் கொடுப்போம். அவரை நாங்கள் மேன்மைப்படுத்துவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவர் இடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு துதிப்போம். அப்பொழுது கர்த்தர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். அவரை மேன்மை பாராட்டும் போது அவர் எங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். அவரை குறித்து நாங்கள் தாவீதை போல் மேன்மை பாராட்டும் பொழுது, எங்களுடைய ஆத்துமா அவரை குறித்து மேன்மை பாராட்டும் பொழுது, எங்களுடைய ஆத்துமா எப்பொழுதும் அவரை குறித்து துதிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த வேளையில எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்தபடியால் அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, தம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவாராக. அவர் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று நாங்கள் அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஏனென்றால் இதில் தான் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வேளையில் எங்களை ஒப்பு கொடுப்போம், நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையில இந்த வார்த்தை காய்த்து குதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே, எங்களுக்கு நீ நீதியையும் நியாயத்தையும் செய்கிற தேவன், உம்மை அறியும்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை தேடி வந்து ரட்சித்தீரே அப்பா. அதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தின் இருளிலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்த எங்களை உம்முடைய தூய ரத்தம் கொண்டு கழுவி ஆண்டவரே, உம்மை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நாங்கள் பாக்கியம் பெற்றோம் என்று சொல்லத்தக்கதாக ஏசப்பா எங்களுக்கு நீர் வழிபட்டபடியால் நன்றி செலுத்துகிறோம். தாப்பனே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காய் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய அறிவது நித்திய ஜீவன் அப்பா. ஆண்டவரே அந்த பாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற உம்மை குறித்து நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீரே ஆண்டவரை வெளிப்பட்டு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைகளை சந்திங்க சுவாமி. பிள்ளைகளுடைய வாலிபருடைய எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஐயா. அன்று தானியேல் தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்ததுனாலே அந்த விசுவாசித்த ஆவியை பெற்று ஆண்டவரே அந்த சொற்பனத்தின் அர்த்தத்தை சொன்னானே அப்பா. அவ்விதமா இந்த வாலிப பிள்ளைகள் யாவரும் உம்முடைய விசுவாசித்த ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. எதிர்காலத்திலே உம்முடைய சாட்சிகளால் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்துவர்களாய் அவர்களை மாற்றி ஆசீர்வதிக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறேன். சகல துதி கன மகிமை யாவும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி எங்களுக்காய் மீண்டும் பெறப்போகிற சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.